என்னதான் பாண்டியனுக்கு ராஜி மீனா மேல கோவம் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பாண்டியன் வந்து ராஜி மீனாவை விட்டு கொடுக்காம பேசுறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி வந்து மீனா கிட்ட இதுக்கப்புறம் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லக்கா, நான் மறுபடியும் டியூஷன் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அந்த பசங்களோட வீட்லயும் போய் பேசிட்டு வந்துட்டேன், அவங்களும் டியூஷன் எடுக்க வர சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உறுதியா டியூஷன் எடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. என்ன ராஜி சொல்ற, இப்பதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, உங்க வீட்லயும் அவ்வளவு பிரச்சனையாகி இங்க மாமாவை பிடிச்சி எல்லாரும் அசிங்கப்படுத்தி இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கப்புறமா உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வச்சு ஏன் இப்படி பண்ண போற அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. முன்னதான் டியூஷன் எடுக்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு, இப்பதான் நான் டியூஷன் எடுக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா முன்ன பண்ண மாதிரி யாருக்கும் தெரியாம நான் பண்ண போறது இல்ல. இந்த வாட்டி நான் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணவே போறேன். டியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட வீட்ல இருக்க எல்லாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணவே போறேன். இதுக்கப்புறம் யார் என்ன தடுப்பா, நான் கதிருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண தான் போறேன்னு சொல்லிட்டு ராஜி ஒரே முடிவு எடுத்துட்டாங்க. ராஜி மீனாவும் பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அங்கனுக்குள்ள தங்கமேல் வந்துடுறாங்க. தங்கமேல பார்த்ததுமே மீனா வந்து ராஜி கிட்ட தங்கமேல் வராங்க, எதுவும் சொல்லி நீயான் மாட்டிக்காத, அப்புறம் போய் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்லிடுவாங்க, மறுபடியும் பிரச்சனை பெருசான்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. என்ன வழக்கம் போல எனக்கு தெரியாம என்ன பத்தி பேசுறீங்களா இல்ல எனக்கு தெரியாம வேற ஏதோ ரகசியம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ராஜி மீனாவும் நம்ம இல்லாதப்ப நம்மளை பத்தி பேசுவாங்கன்னு. அப்படி இருந்துமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம போய் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதையுமே சொல்லாம வழக்கம் போல ராஜி மீனாவும் அமைதியா தங்கமேல் இருந்து நகர்ந்துறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமேலுக்கு அவங்க அம்மா போன் அடிச்சு, நீ இப்படியே அவங்க வீட்டுல சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் உன்னால நல்ல மருமகங்கிற பேர் வாங்கவே முடியாது, அந்த பேர் எல்லாமே ராஜிக்கு மீனாக்கும் போயிடும். காலத்துக்கு நீ பாண்டியன் குடும்பத்துக்கு வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா தான் நீ இருக்க முடியும். நான் சொல்றதெல்லாம் கேட்டேனா தான் உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியும், உன் நல்லதுக்காக தான் எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை கிட்ட இருந்து சம்பள காசு நீ வாங்குறதுக்கு பாரு, அவங்க வீட்டுல மாப்பிள்ளை இனிமேல் சம்பள காசு கொடுக்க கூடாது. சம்பள காசு உன் கையில இருந்தா தான் உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ வாங்கிக்க முடியும், ஒவ்வொரு வாட்டியும் போய் அவங்க கிட்டே நின்றுட்டு இருக்க முடியுமா? இதுக்கப்புறமும் மாமா ஏதாவது நினைப்பாரு அத்தை ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டே இருக்காத, கூடிய சீக்கிரமே சரணனோட சம்பள காசு உன் கையில வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு இருக்கிற தங்கமேல ஒரே தான் திருந்த விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் தங்கமேல கொஞ்சமாவது மனசு மாதிரி ராஜி மீனாக்கெல்லாம் ஓரளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளாட்டியுமே வந்துட்டு தங்கமேலோட அம்மா வந்து தங்கமேல மாத்த பாக்குறாங்க. கண்டிப்பா தங்கமேலும் அவ்வளவு நல்லவங்களும் கிடையாது, அவங்க அம்மா சொன்னதான் ஃபாலோ பண்ண போறாங்க. இதுக்கிடையில ஹனிமூன் போயிட்டு வந்த செலவு பத்தின பிரச்சனை வந்து வீட்டுல இது வரைக்குமே வரல. பாண்டியன் வந்து அக்கௌண்ட் வந்து காசு எடுத்த விஷயத்தை பத்தி கண்டுக்காம தான் இருக்காரு. பாண்டியனுக்கு எப்ப அந்த அமௌண்ட் எல்லாம் காணா போன விஷயம் தெரிய வருதோ அப்பதான் வந்து வீட்டுல மறுபடியும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா காசு காணா போன விஷயம் தெரிஞ்சுன்னா பாண்டியன் வந்து கதிர் மேல மட்டும் தான் சந்தேகமே படுவாரு. கதிர்மே வந்துட்டு சரவணன் தங்க மேல காப்பாத்துங்கிறதுக்காக கண்டிப்பா அவர் வாயை திறந்து என்ன நடந்துங்கிற உண்மையை சொல்ல மாட்டாரு. இதனால இந்த தடவை உண்மையை சொல்ல போறது கண்டிப்பா சரவணனா தான் இருக்கும். ஏன்னா நமக்காக நம்ம தம்பி எதுக்கு திட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா சரவணன் வந்து உண்மையை சொல்ல தான் போறாரு. சரவணன் வந்து தங்கமேல் மேல பாவம் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை வீட்டுல சொல்லாம மறைச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா இந்த வாட்டி சரவணன் வந்து உண்மையை மறைச்சிட்டாருன்னா அது கதிருக்கு தான் மறுபடியும் பிரச்சனை ஆகும். ஏற்கனவே பாண்டியன் வந்து வீட்டுல இருக்கிறவங்களே கதிர் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அதிகமா பேசாம இருக்காரு. இதுல இப்படி காசு எடுத்திருக்க மேட்டர் எல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இன்னுமே கோவம் அதிகமாகும். இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா சரவணன் வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்ல தான் போறாரு. கூடிய சீக்கிரமே சரவணன் வந்து ஹனிமூன் போனப்ப எவ்வளவு செலவாச்சுங்கிற விஷயத்தை பாண்டியன் கிட்ட சொல்லி தங்கமேல் தான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிற விஷயம் வந்து பாண்டியனுக்கு தெரிஞ்சு தங்கமேலுக்கு அவங்க அம்மா போட்டு கொடுத்த பிளான அவங்க பண்றதுக்கு முன்னாடியே பாண்டியன் கிட்ட மாட்டிக்கிட்டு தங்கமேல் முழிக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.